பிளடி பெக்கர். இந்த படத்தில் நம்ம ஹீரோ ஒரு பெக்கராக வர்றாரு. அவர் ஒரு பங்களாவில் அன்னதானம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பங்களாக்குள்ளே போகிறாரு. சாப்பிட்டு வெளில போவோம், பங்களாக்குள்ளே போய் லாக் ஆயிடுறாரு. உள்ளே லாக் ஆன பிறகு தெரியுது இந்த பங்களாக்குள்ளே இருக்கிறவங்களே சொத்து தகராறில் அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஒரு கட்டத்தில் இவர் அந்த எல்லாருக்கும் எதிரி ஆயிடுறாரு. எதிராயிட்டு இவரை கொல்றதுக்கு எல்லாம் துடிச்சிட்டு இருக்காங்க, விரட்டிகிட்டு இருக்காங்க. இவர் எப்படி அதுலேருந்து தப்பிக்கிறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் ஃபுல்லாகவே ஒரு பங்களாக்குள்ளே நடக்குது. அது எங்கேயுமே போர் அடிக்காமல் ஃபுல்லாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு எங்கேஜிங்காக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த படத்தில் சொத்துக்காக பெரிய பெரிய பணக்காரங்களே ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்க்கும்போது நம்ம பெக்கரு, என்ன நான் காசு கடிச்சிக்கிறேன், நீங்களும் காசு கடிச்சிக்கிறீங்க, அப்போ 2 பேருமே ஒன்று தானடா அப்படின்னு சொல்லிட்டு ஐரனியாக ஒரு விஷயம் சொல்கிறாரு. அதை கேட்டு ஃபேமிலி மெம்பர்ஸே ஷாக் ஆகிடுறாங்க. இந்த படத்தில் வர கேரக்டர்ஸ் எல்லாருமே ஃபன்னியான கேரக்டர்ஸ் தான், யாருமே சீரியஸான கேரக்டர்ஸ் இல்லை. அதே மாதிரி இந்த படத்தில் சினிமா பைத்தியம் கேரக்டர் ஒன்று வருது. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு கேரக்டராகவே வாழும். அதை அழகாக யூஸ் பண்ணி நல்ல சீக்வன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் பார்க்குறப்போ தெரியும், சூப்பராக இருக்குது. இந்த படம் சூஸ் பண்ணதுக்கே கவினை வாழ்த்தணும். நான் கூட கவினை ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். ஆனால் கவின் தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஓப் கொடுப்பாரு அப்படின்றது நல்லா தெரியுது. ஏன்னா இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் யாருமே எடுத்து நடிக்க மாட்டாங்க, ஒரு பெக்கர் கேரக்டரை. ஆனால் இந்த கதையில் இருக்க உள்ளர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர் அழகாக இதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. படம் நல்லாவே வந்திருக்கு. ரெட்டின் கிங்ஸ்லி ஒரு ஆவியாக வராரு. அவர் ஆடியன்ஸ் மைண்ட் வாய்ஸை சொல்கிற மாதிரி இருக்கும். அவர் பண்ணதும் நல்லா இருக்குது. எப்படி இந்த படத்தை எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னு தெரில, சூப்பராக வந்திருக்கு. இந்த படத்துக்கு பிளடி பெக்கர்னு பேர் வச்சுருக்காம குட் பெக்கர்னே பேர் வச்சுருக்கலாம். அந்த அளவுக்கு படம் நல்லா இருக்குது. இது ஒரு நல்ல தேட்டர் வாட்சுங்க. என்னோடய ரேட்டிங் இந்த படத்துக்கு 5க்கு 3 ஸ்டார்.